ஆர்கனைசேஷன் நேம் ஏஏஐ கிளாஸ். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைட் சர்வீசஸ் கம்பெனி லிமிடெட். இது வந்து ஒரு 100% சப்சிடரி ஆஃப் ஏஐ. ஏஐனா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதோட சப்சிடரி கம்பெனி தான் வந்து இந்த கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைட் சர்வீசஸ் கம்பெனி. இதில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபிக்ஸட் டேர்ம் கான்ட்ராக்ட், அதாவது பெர்மனன்ட் கிடையாது, பட் ஃபிக்ஸட் டேர்ம்னா மினிமம் வந்து ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த டேர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைப் ஆஃப் ஒரு போஸ்டிங் பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து 2 டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது. செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் ஃப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த 2 போஸ்டிங்க்கும் சேர்த்து டோட்டல் வந்து 393 வேகன்சிஸ் இருக்குது. சேலரியோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 21,500லேருந்து 34,000. சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. அதுபோக மற்ற இடத்துல இருக்க ஏர்போர்ட்ஸ், அதாவது அம்ரிஸ்டார் பஞ்சாப், போர்ட் பிளேயர், விஜயவாடா ஆந்திரா, வதோதரா, பாட்னா, கோவா, இங்கே இருக்க ஏர்போர்ட்ஸ்லேயும் வந்து சேம் டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சிட்டிலையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். இந்த 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா June 30, 2025. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் அப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் ஃப்ரெஷர் இந்த போஸ்ட்டில் மட்டும் 227 வேகன்சிஸ் இருக்குது. அதே போல் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இதில் வந்து 166 போஸ்ட் இருக்குது. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் இதுக்கு வந்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டிப்ளமோ இல்லாமல் எனி 3 years 4 years 5 years டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ். அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். பட் இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து மினிமம் மார்க்ஸ் இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். அதை செக் பண்ணி அந்த எலிஜிபிலிட்டி இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. ஸோ 2 போஸ்ட்டுக்குமே வந்து அப் டு 27 years வந்து மேக்ஸிமம் இருக்கலாம். எந்த டேட் அப்படின்னா June 1, 2025. ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கு 30,000 to 34,000. செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 21,500 to 22,500. அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது 2 போஸ்ட்டுக்குமே. ஸோ செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 750, எஸ்சி எஸ்டி விமன் கேண்டிடேட்ஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 100 rupees பே பண்ணால் போதும். இது அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500, மீதி இருக்க எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 100 rupees பே பண்ணணும். நீங்கள் ஆன்லைன்லேயே இதை பே பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ, ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த பாட்டமில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கேயே இருக்குது. நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயும் இதோட டீட்டெயில்டாக அங்கே இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து June 30 evening 5 o'clock நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 2 போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. ஸோ செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கு தனியாக இருக்குது, செக்யூரிட்டிக்கு தனியாக இருக்குது. ஸோ இப்போ செக்யூரிட்டி ஸ்க்ரீனருக்கு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 01/2025. ஸோ எந்தெந்த சிட்டிலாம் இருக்குதுன்னு பார்த்துங்க. செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் வந்து 3 சிட்டியில் தான் இருக்குது. அம்ரிஸ்டார் அதில் வந்து 35 இருக்குது. வதோதரா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 16 போஸ்ட் இருக்குது. சென்னையில் தான் நிறையா வேகன்சிஸ் இருக்குது, 176 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் சென்னை ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ். மினிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 60% இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 55% இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்கான்றதை பார்த்துங்க. அதோடு சேர்த்து ஏஜ் வந்து 27க்குள்ளே இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து June 30 evening 5 o'clock அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். செலெக்ஷன் ப்ரொசீஜர் நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களோட எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், ஆதார், அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ப்ராப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பே அண்ட் அலவன்சஸ் பார்த்துங்க. டோட்டலாக அந்த 3 years வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிக்ஸட் டேர்மில். ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து 30,000, செகண்ட் இயரில் 32, தேர்ட் இயரில் வந்து 34,000 இருக்கும். இதோடு சேர்த்து உங்களுக்கு எல்லா அலவன்சஸும் கிடைக்கும். ப்ளஸ் லீவ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த எல்லா அலவன்சஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதே போல் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சிட்டிலாம் இருக்குதுன்னு பார்த்துங்க. சென்னையில் மட்டும் 54 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ மற்ற ஏர்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துங்க என்னென்ன போஸ்டிங். கோவாவில் ஒரு 53 இருக்குது. பாட்னா, விஜயவாடா அதில் எல்லாம் 23, 24 இருக்குது. ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் மினிமம் வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 68% இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 55%. ஏஜ் வந்து சேம் தான், 27. அப்ளிகேஷன் ஃபீ இங்கே பார்த்துங்க 500 rupees ஜென்ரலுக்கு. ஸோ இந்த போஸ்டிங்க்கு இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபஸ்ட் இயரில் 21,500,
அப்புறம் 22,000, அப்புறம் 22,500 இந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஸ்கேன்டு சிக்னேச்சரோட அந்த சைஸும் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டைரக்ட் பட்டன் இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்பர் 2, நம்பர் 1 இது 2 தான் நம்ம வந்து இப்போ பார்த்த டீட்டெயில்ஸ். இப்போ வந்து நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த செகண்ட் போஸ்ட்டு. இப்போ வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த அப்ளை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு லாகின் இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு லாகின் இருந்துச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லாத கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ 2 போஸ்ட்டுமே ப்ரொசீஜர் சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே உங்களோட ஆதார் நம்பர் அப்புறம் ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி என்னெல்லாம் ஃபார்மேட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. ஜேபிஜி, பிஎன்ஜி, பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி மேக்ஸிமம் சைஸ் 40 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்லோட் பண்ணணும். இந்த ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே வந்து மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட நேம், ஸோ கரெக்டான நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் கார்டு இருந்துச்சுன்னா அதை வந்து எஸ் கொடுத்து அதுக்கான நம்பர் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர், பேனை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் லாகின் பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகலாம், அல்லது உங்களுக்கு இமெயிலில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேப்சா ஃபில் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் வரும். அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபீ அதுவும் பே பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஆகிடும். இதே போல் டிகிரி கேண்டிடேட்ஸ், அதாவது செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் அந்த போஸ்ட்டுக்கும் வந்து இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து லாகின், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். ப்ரொசீஜர் சேம் தான். அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து இதுதான். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நம்ம பேஜோட பாட்டமில் இருக்குது. 2 போஸ்ட்டுக்குமே வந்து June 30 தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஈவினிங் 5 o'clock அது முக்கியம். ஸோ அதனால் June 30 வரைக்கும், லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே செக் பண்ணி உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ், ஏஜ் லிமிட் எல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டு இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.